ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை எடுத்து உடச்சி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எக் மிக்ஸ் ரெடி. இந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேட் எடுத்து அது ஃபுல்லாக எண்ணெய் பூசிடுங்க. எண்ணெய் ஃபுல்லாக பூசின அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கை அதில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு லிட்டு வச்சு அதுக்கு மேலே அந்த பிளேட் எடுத்து வச்சுருங்க. அந்த பிளேட் மேலே ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேனை க்ளோஸ் பண்ணி விடுங்க. எக் 25 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எக் ரோல் செய்ய மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு காரம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வச்சு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணிவிடுங்க. நல்லா வெந்துருச்சான்னு ஒரு வாட்டி குத்தி பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் ஆறுன அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையை மட்டும் நல்லா பீட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு எக் பீசஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் எக்கில் ஒரு டிப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி எக்கில் டிப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரெட்டில் டிப் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணால் நமக்கு எக் ரோல் ரெடி. இந்த மாதிரி டிப் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக் ரோல் செய்யலாம். எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எக் ரோலை போட்டு நல்லா திருப்பிடுங்க ஃபஸ்ட்டு போட்ட உடனே. ஏன்னா இல்லைனா அந்த ப்ரெட்டெல்லாம் தனியாக பிரிஞ்சு போயிடும். நல்லா அது ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தப்புறம் எடுத்துருங்க. இப்போ நமக்கு சூடான சுவையான எக் ரோல் ரெடி. இதை நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.